Hello always welcome to my channel. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜியோன் தேங்க் ஃபிக்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டெட்லி அப்செக்ஷன்ஸ் மாஃபியாஸ் லவ். இதில் ஏற்கனவே நான் 7 பார்ட் போட்டுட்டேன்டா. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது 8th பார்ட், மேபி 9th பார்ட் ஃபைனலாக கூட இருக்கலாம். ஸோ ஆர்மிஸ் ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியுதுடா ஆர்மிஸ், பட் ஆனால் எனக்கு அவ்வளோ லைக்கும் இல்லை, கமெண்டும் இல்லை. மறக்காமல் ஒரு லைக்கும் கூட கொஞ்சம் கமெண்ட்டும் போட்டு போயிடுங்க, ஓகேவா? ஓகேடா, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் ஜேக்கோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, ஜேக்கே எனக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா? எனக்கு வேணாண்டா, யாருமே வேணாம். உன் கூட ஒரு ஹாப்பியான லைஃப், நிம்மதியாக இருக்கணும்டா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீ வந்து மாஃபியாவெல்லாம் விட்டுட்டு வந்துடு ஜேக்கே, நம்ம போயிடலாம் ப்ளீஸ்டா, ப்ளீஸ். நீ கேட்டு நான் எதை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நீ கேட்டு எனக்கு ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனாடா? அப்போது ஜேக்கே எனக்கு டைம் கொடுத்தே, எல்லாத்தையும் விட்டுடுறேன், உன் கூட நான் வரேன்டா. சரி ஜேக்கே, எங்கள் அப்பா கிட்ட இது தெரியாமல் பார்த்துக்கணும், அந்த இன்னொரு விஷயம் ஜேக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஐஸையை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறான். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்த அன்றைக்கி எனக்கு தெரியலடா, பட் இப்போ இந்த இம்ப்ரெஷன் வேறு மாதிரி இருக்குது. உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஸோ என் மனசார சொல்கிறேன், அந்த என்னோடய பியூர் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட், அதுலேருந்து நான் சொல்கிறேன் ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச். எப்பயுமே இந்த தயாங் உனக்காக மட்டும்தான் இருப்பான். தயாங் இஸ் பிலாங்கிங்ஸ் டு ஜேகே. இது மட்டும்தாண்டா உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பிரிவின்னு இருந்தாலும் எனக்கு உன் கூடயே வாழ்வு அமையணும், நீயும் நானும் ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி நீ மாஃபியாவில் இதெல்லாம் வேணாம், ஒரு நார்மல் பர்சனாக நீ இருக்கணும். ஒன்று பார்த்துக்கிற பொசிஷனில் நான் இருக்கணும். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஜேகே. இந்த பிரிவில் நீ எப்படி என்ன பண்ணியோ, அடுத்த பிரிவில் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா. ப்ளீஸ் என் கூடயே இருப்பியா அப்படின்னு நீ ஜேகேக்கு வார்த்தையே இல்லை. ஃபஸ்ட் டைம் இவரோட பியூரான லவ் அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ தயாங் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நம்ம ஜேகே சும்மா இருப்பாரா? ஸோ நேராக போய் ஹக் பண்ணிட்டு, கன்ஃபார்மாக நான் உன் கூடயே இருப்பேன் ப்ளீஸ் என்ன நீயும் விட்டுட்டு போயிடாத, நானும் ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங்க விடாமல் ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே, அதுக்குள்ளே கிளம்புறியா என்னத்தே அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே தொங்க போடுறான். ஸோ தயாங்க அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, சரி இப்போ என்ன வேணும் என் பன்னி பாய்க்கு, எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கான், இவ்வளோ சோகமாக இருக்க ஆளே கிடையாதே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் உன் பன்னி பாய் ரொம்ப சோகமாக இருக்கான், நீ என்ன உன்னோட பன்னியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, ஸோ அதனால் நீ நிறையவே மிஸ்டேக் பண்ணியிருக்க ஜியான் தயாங் அப்படின்னு தாங்க அப்படியே பார்க்குறான். ஜியோன் தயாங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டேன் திரும்ப ஜேகே. ஆமாம் நீ என்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஜியோன் தயாங் தானே, ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே நேராக போகிறான். கபோர்ட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். ஸோ டைமண்ட் ரிங் தான், அதில் அழகாக பென்னண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லைட்டான ஒரு ஸ்டோன் தான், அதே அது கூட பென்னண்ட் அதெல்லாம் இருக்குது. ஜேகே அப்படியே அதெல்லாம் எடுத்துகிட்டு முட்டி போட்டுடுறான் நேராக தயாங் முன்னாடி. தயாங் அதிர்ச்சியாக பார்க்குறான். ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு ஒன்று ஜேகே, தயாங் நீ எப்பயுமே இந்த ஜேகேக்கு மட்டும் இருக்கணும், அந்த இந்த ஜேகே உனக்கு மட்டும்தான் எப்பயுமே, ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கேட்டுடுறான். ஸோ இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அவங்க தலையும் புரியல காலும் புரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் இப்போ தான் சொல்லியிருப்பான், பட் ஜேகே இது எல்லாத்தையுமே அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான்னு இந்த பக்கம் தயாங் யோசிக்கவே இல்லை. பட் ஜேகே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஜேகே இந்த பக்கம் காட்டணுமே இந்த பக்கம் தயாங் தலையாட்டுறான். மல்டிபிள் டைம்ஸ் ஆட்டிகிட்டே இருக்கான், ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி. ஸோ இதை பார்க்குற ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த தயாங் அப்படியே அழுகுறான். ஸோ அவன் கண்லேருந்து லைட்டாக தண்ணியும் வருது. ஜேகே அதை பார்த்துட்டு அவன் கையால் எடுத்து அவனோட தம் ஃபிங்கரை வச்சு அவன் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு தயாங்கோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு சொல்கிறான், எப்பயுமே நீ அழக்கூடாது தயாங், நான் இருக்கும்போது நீ என்றைக்குமே அழக்கூடாது, இந்த ஜேகே உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், ஸோ இன்னிலேருந்து நீ ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரேஸ்லைட் இருக்கும், கப்பல் பிரேஸ்லைட், அதை எடுத்து போட்டு விட்றான். அந்த ரிங்கையும் மாற்றி விட்றான், செயினும் போட்டு விட்றான். ஸோ இந்த பக்கம் தயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ தயாங் அப்படியே ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். ஜேகே வந்து தயாங்கோட மடி மேலே இருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங்கோட மடி மேலே படுத்துட்ருக்கான். ஸோ தயாங் பொறுமையாக ஜேகேவை தலையை தடவி கொடுத்துக்கிட்டே பேசுகிறான்.
ஜேகே. ம். என்ன அவங்க என்ன? மேபி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாலும் நீ என்னை கூட்டிகிட்டு போயிடுவலடா அங்கேருந்து. கன்ஃபார்மாக நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் தயாங். நீ ஏன் கவலைப்படுற? இல்லை ஜெக்கே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் தயாங் எதுக்கு பயப்படுற? என்ன உனக்கு என் மேலே சந்தேகமாக இருக்கா? இல்லை ஜெக்கி, நான் ஏன் உன் மேலே சந்தேகப்பட போகிறேன்? எனக்கு அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன தயாங் எதுக்கு? இல்லை ஜெக்கே, வீட்டில் அப்பா கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் தென் அவர் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வீட்டில் போய் அம்மாக்கிட்டையாவது சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் ஜேகே. தயாங் நல்லா யோசிச்சுக்கோ. நீ அங்கே போக போறியா? ம். ஆமாம் ஜேகே, நான் போய் எங்கள் அம்மாக்கிட்டையாவது இதை சொல்லிட்டு தான் நான் வர முடியும். என்னால் தனியாக கன்ஃபார்ம் முடியாது ஜேகே. அம்மா தனியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடு. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானே வந்துடுறேன். சரியா? ம். சரி தயாங், பார்த்துக்கோ. அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இந்த பக்கம் தாங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஸோ மச். நானும் இந்த மாஃபியா ஒர்க்கை எவ்வளோ முடிக்க முடியுதோ சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்ராடில் போய் 2 பேருமே செட்டில் ஆகிடலாம். ஓகேவா? அப்படின்னு இதுக்கு இந்த பக்கம் தயாங்கும் தலையாட்டுறான். ஓகே, எனக்கு டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ தாங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் நினச்ச மாதிரி ஒரு லைஃப், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்ட். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ தாங்க வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அப்படியே உக்காந்துட்ருக்காரு. தாங்க பார்த்தோனையும், என்ன தாங்க பேசிட்டியா? அவன் என்ன சொன்னான்? அவனோட சுயரூபம் இப்போயாவது உனக்கு தெரிஞ்சுது. உன்னை எதாவது ஹர்ட் பண்ணானாப்பா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க தாங்க அப்படின்னு தாங்க அதுக்கு வந்து இல்லைப்பா, இன்னும் நம்ம இதை நல்லா விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜேகே வந்து இன்னசென்ட்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா கோவம் வந்துடுது. தயாங் என்ன பேசுகிற? ஜேகே இன்னசென்ட்டா? என்னடா சொல்கிற? அந்த பொண்ணை பார்த்தல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ திரும்பவும் ஜேகே இன்னசென்ட்டுன்னு ஆரம்பிக்கிற. தயாங் எனக்கு செம கோவம் வருது. இவ்வளோ பிளைண்டாக நீ இருப்பேன்னு நான் நினைக்கலடா. ஒருத்தனோட லவ்வுக்காக இப்படிலாம் தயாங் ரொம்ப தப்பு தயாங். ஜஸ்டிஸ் தான் முக்கியம் தயாங். நீ போனி அவன் என்ன சொன்னான்? அப்பா அது அவன் செய்யலைப்பா. தயாங் இங்கே பாருப்பா, அவன் பொய் சொல்லிகிட்ருக்கான், அதெல்லாம் நம்பாத. இல்லைப்பா, என் ஜேகேவை பற்றி எனக்கு தெரியும். அவன் கண்ணில் உண்மை மட்டும்தான் இருந்துச்சு, பொய் இல்லைப்பா. பொய் அவன் பேசலப்பா என்கிட்ட. ப்ளீஸ்ப்பா நம்புங்க. தயாங் உனக்கு எத்தனை வாட்டி தான்ப்பா சொல்லி புரிய வைக்கிறது? அவன் பொய் சொல்கிறான். இல்லைப்பா, ஜேகே அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லைப்பா, எனக்கு தெரியும். அவர் பொய் சொல்லலைப்பா அப்படின்னு தாங்கோட கணத்துல பட்டுன்னு ஒரு அறை. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா. இங்கே பாரு, அவன் பொய் சொல்கிறான், எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீ வந்து குழப்பி விட்டுட்ருக்காத தயாங். இங்கே பாரு, ப்ரூஃப்லாம் எவ்வளோ இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபோட்டோ வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸோ அந்த ஃபோட்டோ ப்ரூஃபையும் காட்டுறாரு. அதை பார்த்தும் தயாங் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன்ப்பா. பிகாஸ் எனக்கு தெரியும் என் ஜேகேவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ப்ரௌடாக அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். எனக்கு ஜேகேவை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 1000 பேர் 1000 சொன்னாலும் தன்னோடைய ஹஸ்பண்டை பற்றி இந்த பக்கம் தயாங்க்கு தெரியாதா? ஸோ அதனால் தயாங் அவன் அமைதியாக அந்த ரூமுக்கு போயிடுறான், அவனோட ரூமுக்கு. ஸோ நைட்டாவது தயாங்க இந்த பக்கம் தூங்கவே இல்லை, மூச்சிட்டே இருக்கான். ஸோ அவன் அப்படியே பார்க்குறான் டைமை. அந்த அவங்க மம்மியோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க மம்மியும் டேடியும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தாங்க நேராக போயிட்டு அவனோட பேக்கை தான் பேக் பண்ணிகிட்ருக்கான். ட்ரெஸ்ஸஸ் அண்ட் தென் நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். கூடயே சேர்த்து அவனை படித்த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் தென் முடித்த டிகிரியோட வேல்யூபிளான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ எடுத்து வச்சுட்டு டைமை தான் பார்க்குறான். ஸோ டைம் ஒரு 1 o'clock 2 o'clock அப்படி இருக்குது. ஸோ இந்த பக்கம் தயாங் அம்மா கிட்டே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ரூமுக்கு போய் பார்க்குறான். ஸோ அவங்க மம்மி தண்ணி குடிக்கிறதுக்காக அப்போ தான் ஏஞ்சிருப்பாங்க. பார்த்தா பக்கத்தில் ஜாரில் தண்ணி இருக்காது. ஸோ கீழே வந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வருவாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங்கும் அப்படியே அவங்க மம்மி பின்னாடியே போகிறான். ஸோ அவங்க அம்மா அப்படியே தாங்க பார்த்தோன்னே, தயாங் என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலையா என்ன? உனக்கும் தண்ணி வேணுமா? இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் வேணாம். பின்ன என்னப்பா தயாங், வேறு என்ன வேணும்? அம்மா என்ன தயாங் வாய் வந்து பேசு. அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னடா? என்ன? எனக்கு வந்து என்ன உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கா அப்படின்னும் இந்த பக்கம் தாங்க அட்டை ஷாக்கில் இருக்கான். ஏன்னா அவங்க மம்மிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. இது வரைக்கும் ஜேகேவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே அவ்வளோ ரொம்ப காட்ட மாட்டான். பட் சொல்லுவான்,
அந்த அவங்க மம்மி பார்த்துருப்பாங்களா தாங்க அந்த ரூம்குள்ளே உட்காந்து செம்மையாக அழுதது. அவங்க அப்பா இந்த மாதிரி காதல் கண்ணை மறைக்குதான்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மம்மி கேட்டிருப்பாங்க. அந்த அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தாங்க அப்படி தலையாட்டுறான். எஸ் மம்மி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க மம்மி சிரிச்சுக்கிட்டே வந்து தாங்க பக்கத்தில் அம்மாவை கூப்பிட மாட்டியாடா உன் கல்யாணத்துக்கு அப்படின்னோடையும் இந்த பக்கம் தாங்க அழுதுகிட்டு அம்மா நீங்கள் தாம்மா எனக்கு எல்லாமே, ப்ளீஸ்மா நீங்களும் அப்பா மாதிரி என் மேலே கோவம் மட்டும் பற்றாதீங்கம்மா அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே அவங்க மம்மி நான் ஏன் தாங்க உன் மேலே கோவப்பட போகிறேன்? என் சின்ன பையன், என் குழந்தை, நீ உன் மேலே அம்மா எதுக்குடா கோவப்பட போகிறேன்? எந்த அம்மாவும் தான் குழந்தைங்க மேலே எப்பயுமே கோவமும் வன்மமும் வச்சுக்க மாட்டாங்கப்பா. நீ வேற ஒரு வயிற்றில் பிறந்திருந்தாலும் பட் ஆனால் நான் உன்னை வளர்த்த வரைக்கும் என் சொந்த பையனாக தாண்டா பார்த்து பார்த்து வளர்த்தேன், தெரியுமா தயாங் அப்படின்னோனையும் தாங்க அப்படியே அவங்க மம்மியை பார்த்து தலையாட்டுறான். எனக்கு தெரியும் மம்மி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அம்மா அப்படியே வந்து தாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு என் பேபி எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாக தான் இருக்கும், அதை நான் நம்புகிறேன். என் குழந்த வளர்ந்துட்டான், சீக்கிரமாகவே வளர்ந்துட்டான், என் செல்ல பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி வந்து தாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே இதே மாதிரி தைரியமாக முடிவெடு, ஷாரை கண்டு பயப்படாத, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் எடுத்து கேள்வி கேள்றா சரியா? இந்த அவங்க தான் நான் வளர்த்தேன், எப்பயுமே எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து பயப்படுற தயாங்க நான் வளர்க்கலை சரியா? பயப்படாத தயாங், பிரச்சனை வந்தால் பரவாயில்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டில் தயாங் அப்படின்னு தயாங் சிரிக்கிறான். ஏன்னா இது அடிக்கடிக்கு அவங்க மம்மிக்கிட்ட இவன் சொல்லினே இருப்பான் தயாங், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் மம்மி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இந்த வார்த்தையை அவங்க மம்மிக்கிட்டேருந்து கேட்டோன்னே தயாங்க்கு சிரிப்பே வந்துடுது. ஸோ தயாங் சிரிக்கிறான். அவங்க மம்மி வந்து தயாங்கிட்ட போகிறது தான் போகிற, ஒரு 2 வீக்ஸ் மம்மிக்கு கூட இருந்துட்டு போயேன், அப்புறம் மம்மி எங்கேன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னோடனையும் தயாங் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாரு. ஸோ தயாங் வீட்டில் இருக்கான். ஸோ அவனோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். கரெக்டாக அவங்க மம்மி வராங்க, கையில் நிறைய ஜுவல்லரி செட்டோடு வராங்க. நேராக எங்கே வராங்கன்னு பார்த்தா தாங்கிட்ட வந்து இந்த ஜுவல்லரி செட்டை தான் எடுத்து தராங்க. தாங்க பார்க்குறான், மம்மி என்னது இது, எதுக்கு இது? ஏன் தாங் உனக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குமா? பூரி தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி ஒரு செட் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அதில் பிரேஸ்லெட், செயின், அந்த ரிங், அப்புறம் செட் ஆஃப் இயரிங் அதெல்லாம் இருக்குது. பாய்ஸ் போடுற மாதிரி தான், ஆட்டிடியூடாக இருக்க பாய்ஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ மாஃபியாவில் இருக்கவங்க அந்த மாதிரி. ஸோ அதை எடுத்து இந்த பக்கம் அவங்க மம்மி காட்டிட்டு தாங்கிட்டேன், இது என்னோட சன்-இன்-லாக்காக. ஷாரு ஜேகிக்காவா? ஆமாம் அவருக்காக தான் இது. ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன், இதை அவர்கிட்ட கொடு, அவர் மாஃபியாவில் இதை போட்டுட்டு ஒர்க் பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அவங்க மம்மி எடுத்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் சிரிச்சிட்டு ஷேம் மம்மி இந்த ஆக்சஸ்லாம் நீங்களே போய் வாங்கினீங்களா? ஆமாடா இந்தா இது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே பேர்ல் இருக்கும்ல. ஸோ பேர்லால் செய்யப்பட்ட செயின், ரிங், பிரேஸ்லைட் அண்ட் தென் இயரிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேங்காக கொடுக்குறாங்க. ஸோ தேங்க அப்படியே பார்க்குறான் அவங்க மம்மியை தேங்க பார்த்து எனக்கு தெரியும் தாங்க உன்னை பற்றி, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஸோ அம்மா இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாதடா, அம்மா உன்னை சேஃப்டியாக அங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாங்கிற அம்மா. ஸோ ஒரு பார்வையிலே சொல்கிறாங்க தாங்க அந்த மதர்லி லவ் இங்கே ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மிஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா.